தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்வதால் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய தாழ்வு நிலை உருவாகி அதே இடத்தில் திங்களன்று காலை தாழ்வு பகுதியாக மாறி நிலை கொண்டுள்ளது என்றும் இது தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். எனவே வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரமணன் கூறினார். ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதி மறைந்துவிட்டது. ஒரு மேலடுக்கு சுழற்சியாக அதே இடத்தில் நீடிக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பெய்துள்ளது. அதிகமான மழை என்பது 2 சென்டிமீட்டர் துறையூர், சமயபுரம் மற்றும் லால்குடியில் பதிவாகியுள்ளது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. நேற்று தென்னாசிரம் கடற்கரை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஒரு தாழ்வு நிலையானது ஒரு தாழ்வு பகுதியாக மாறி இன்று காலை 8 மணி அளவிலே தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இது தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும். சென்னையை பொறுத்த வரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார்.